போய்விட்டது. நாம் எல்லாம் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு வாழ்கிறோம். பற்றற்ற வாழ்வே சிறப்பான வாழ்வு. பற்றுதல் என்றாலே எதையாவது பற்றி கொள்ளுதல், மதத்தை பற்றி கொள்ளுதல், சாதியை பற்றி கொள்ளுதல். நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அந்த பொருளையெல்லாம் பற்றி கொள்வது. அப்படி பற்று இல்லாமல் வாழ்பவர்கள்தான் துறவிகள். எல்லாவற்றையும் கடந்து இதையெல்லாம் தேவையில்லை என்று வாழ்பவர்கள்தான். அப்படி என்றால் எது தேவை, மனிதனுக்கு எது தேவையாக இருக்கிறது என்றால் அவனுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தான். மனிதன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை அவனுக்கு உணவு தேவை. ஏனென்றால் அவன் வளர்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான், முதுமை அடைகிறான், இறக்கிறான். கடைசியாக அவனுக்கு அந்த பாலை ஊற்றுவார்கள். ஏனென்றால் தாய் கொடுத்த பால் கடைசியாக அவன் வாயிலே ஊற்றுவார்கள். அது வாய்க்குள்ளே போகாமல் அப்படியே வழிந்துவிடும். அதுதான் பால், அறப்பால், இன்பத்துப்பால், தாய்ப்பால். இதெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பற்றற்ற வாழ்க்கையே துறவு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை யார் கடைபிடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை துன்பமில்லாமல் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். எதையும் அவர்கள் எளிதாக கடந்து சென்று விடுவார்கள். எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். தனக்கென்று எதையும் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எதையுமே கொண்டு வரவில்லை, கொண்டு போவதும் இல்லை. இவைகள் எல்லாமே இடையில் வந்தது தான். இடையில் வந்தது, அது கடைசியாக போய்விடும். எதுவும் நமக்கு சொந்தமில்லை, பந்தமும் இல்லை. உற்றார்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லோரும் போய்விடுவார்கள். நாம் அப்பொழுது அனாதையாக பிணமாக இருப்போம். இதுதான் உண்மை. எனவே அறம், பொருள், இன்பம் இதை பற்றித்தான் திருவள்ளுவர் திருக்குறளில் 1330 பாடல்களை எழுதியுள்ளார். எனவே உணவும் உடையும் இடமும் தான் ஒரு மனிதனுக்கு தேவை. கடவுள் தேவையில்லை. உங்களுக்கு சொத்து தேவையில்லை, சுகம் தேவையில்லை. எனவே ஒரு துறவற வாழ்க்கையை இல்லற வாழ்விலும் நீங்கள் நடத்தலாம். இல்லற வாழ்விலும் நல்லறமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்லலாம் என்பதே இந்த பதிவின் நோக்கம்.